जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இன்னைக்கு பகலாமுகி தேவியை பற்றி தான் உங்களிடம் சொல்ல போகிறேன். முன்னே ஒரு வீடியோவில் தசமகா வித்தியை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் தசமகா வித்தியை பற்றி நான் எப்படி சொன்னேன் என்றால், மாதங்கி புவனேஸ்வரி பகலாமுகி திரிபுர சுந்தரி தாரா காளி கமலா சின்னமஸ்தா தூமாவதி பைரவி இப்படித்தான் சொல்லியிருந்தேன். அதில் கமலா என்று சொல்லப்பட்டது ஆதிபரா சக்தியோட மகாலட்சுமி ஸ்வரூபம்தான். அதில் பகலாமுகி மாதங்கி புவனேஸ்வரி பகலாமுகி மூணாவது தான் சொல்லியிருந்தேன். அது அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், அதாவது ஆதித்யன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்ரன் இப்படி 9 கிரகங்களுக்கு கிரக தோஷங்களுக்காக தசமகா வித்யா தேவிகளை ஆராதிக்க வேண்டிய விதிமுறை தான் அதுக்கு காரணம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்போ ஆதித்யன், சந்திரன், செவ்வாய், மாதங்கி புவனேஸ்வரி பகலாமுகி. அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு பகலாமுகி தேவி மந்திரத்தால் உபாசனை செய்ய வேண்டும், இல்லை பகலாமுகி அம்மையைத்தான் பூஜிக்க வேண்டும். அதனால தான் அப்படி சொல்லியிருந்தது. அப்போ ஆனால் பகலாமுகி தேவி தசமகா வித்தையில் 8வது ஸ்வரூபம்தான். ஆதிபராசக்தியாகிய மகாதேவி பிரம்ம விஷ்ணு சிவன்மார், அதாவது திரிமூர்த்திகள், இந்திராதி தேவன்மார்கள், சப்த ரிஷிமார்கள், இவர்கள் இந்த சமூகத்துக்கு பல காலங்களிலாக பல ஸ்வரூபத்தில் தரிசனம் தந்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. இதுதான் தசமகா வித்யா. அதில் 8வது ஸ்வரூபம் தான் பகலாமுகி தேவி. பகலாமுகி தேவிக்கு இந்தியாவிலே ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கப்பட்டது பிரதானமாக இங்கே கலிடைக்குறிச்சியிலே சூரியமங்கலத்திலே தான். வேற கஷேத்திரங்கள் அங்கங்கே இருக்கிறதாக, சில மடங்களில் பகலாமுகி அம்மையை உபாசனம் பண்றதாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஹிமாச்சல் பிரதேசில கூட பகலாமுகி தேவியோட தியான சாஸ்திரப்படி உள்ள விக்கிரக பிரதிஷ்டை கிடையாது. பகலாமுகி தேவியோட தியானம் என்று சொல்லப்பட்டது சௌவர்ணாசன சம்ஸ்திதாம் திரிநயனாம் பீதாம் சுகோல்லாசினீம் ஹேமாபாங்கருச்சிம் சசாங்க மகுடாம் சச்சம்பகஸ்ரக்யுதாம் ஹஸ்தைர் முத்கரபாஷ வஜ்ர ரசனாசம் விப்ரதீம் பூஷணைர் வியாப்தாங்கிம் பகலாமுகீம் திரிஜகதாம் சம்ஸ்தம்பினீம் சிந்தையேல். அதுதான் பகலாமுகி தேவியோட தியான சாஸ்திரம். அந்த தியான சாஸ்திரப்படி ஒரு ஆர்டிஸ்டை வச்சுட்டு அந்த அம்பாலோட விக்கிரகத்தை வரைஞ்சு அந்த பிக்சர் படி விக்கிரகம் செய்து அந்த விக்கிரகத்தை தான் இங்கே பகலாமுகி தேவி கஷேத்திரத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறது. அதே விக்கிரகம் தான் எனக்கு பின்னாடி நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறது. அப்போ பகலாமுகி தேவி என்று சொல்லப்பட்டது தசமகா வித்தையில் 8வது ஸ்வரூபம். அம்பாள் இந்த ஸ்வரூபத்தில், பகலாமுகி தேவி ஸ்வரூபத்தில் இந்திராதி தேவன்மார்களும் பிரம்ம விஷ்ணு சிவன்மாராகிய திரிமூர்த்திகளும் சேர்ந்து பிரே பண்ணும் பொழுது பிரத்யட்சமாயி அனுகிரகம் செய்தது திரேதா யுக ஆரம்பத்தில் தான். யுக ஆரம்பம்னு சொல்ல முடியாது, திரேதா யுகத்தில். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமச்சந்திரனாக விஷ்ணு பகவான் அவதாரம் செய்து ராவண நிகிரகம் செய்ய வேண்டும் என்று கற்பனை கொடுக்குவதற்காக, கட்டளை போடுவதற்காகத்தான் அம்பாள் பகலாமுகி தேவி சுரூபத்தில் பிரத்யட்சமானது. சொர்ண சிம்ஹாசனத்தில் சௌவர்ணாசன சம்ஸ்திதாம் திரிநயனாம், சொர்ண சிம்ஹாசனத்தில் 3 கண்ணுகள், உக்ரமாய வஜ்ராயுதம் எல்லாம் கையில் வச்சுட்டு மஞ்சள் வஸ்திரம் தரிச்சு அம்பாள் தரிசனம் கொடுத்தாங்க. அதுதான் சௌவர்ணாசன சம்ஸ்திதாம் திரிநயனாம் பீதாம் சுகோல்லாஸ்தினீம் ஹேமாபாங்க ருச்சிம் சசாங்க மகுடாம் சச்சம்பக ஸ்ரக்யுதாம்
ஹஸ்தைர் முத்கர பாஷ வஜ்ர ரசனாசம் விப்ரதீம் பூஷணைர் வியாப்தாம் கிம் பகலாமுகீம் திரிஜகதாம் சம் ஸ்தம்பினீம் சிந்தையேல். பகலாமுகி தேவியோட மூல மந்திரம் என்று சொல்லப்பட்டது ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாகா. இது சர்வாபீஷ்ட சித்தி மந்திரம் தான். அடிக்கடி நான் உங்களிடம் பேசும்போது இதுதான் சொல்றதே. ஆனால் மூல மந்திரம் இதல்லே. மூல மந்திரம் என்று சொல்லப்பட்டது ஓம் க்ரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம் வாச்சம் முகம் பதம் தம்பய ஜிக்வாம் கீலய புத்திம் ஞாச்ச க்ரீம் ஓம் ஸ்வாகா. இதுதான் பகலாமுகி தேவியோட மகா மூல மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ரிஷி நாரதன் தான். நாரத ரிஷி பிரகதி சந்தா பகலாமுகிர் தேவதா. சாட்சால் நாரதன் தான் இந்த மந்திரம் நமக்கு கொடுத்தது. அது எப்படி என்றால், நாரத மகர்ஷி ஒரு நாள் பிரம்மலோகத்துக்கு சென்றார். பிரம்மலோகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே பிரம்மதேவன் தியானத்திலே இருந்து கொண்டிருந்தது. அப்போ இவர் என்ன நினைச்சார் என்றால், அதாவது பிரம்மதேவனுடைய புத்திரன் தான், நம்மளெல்லாம் பிரம்மதேவனுடைய புத்திரன் தான், இருந்தாலும் அவருடைய புத்திரன் தான் நாரத மகர்ஷி, நாரதன். அப்போ பிதாவை பார்க்கறதுக்காக பிரம்மலோகத்தில் செல்லும் பொழுது பிரம்மதேவன் தியானத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ மந்திரம் ஜபிச்சு கொண்டே இருக்கிறது. அப்போ இவர் என்ன நினைச்சிருக்கிறது என்றால், ஒருவேளை விஷ்ணு மந்திரம் ஆகியிருக்கலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படித்தானே சொல்றாங்க. ஒருவேளை விஷ்ணு மந்திரம் ஆகியிருக்கலாம், அதிலே சிவமந்திரம் கூட ஆகியிருக்கலாம். பிரம்மதேவன் பிரம்ம மந்திரம் கண்டிப்பாகவே ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணியாச்சு. அவர் தியானத்திலே தான் இருக்கார். இவர் திரும்பி வந்துட்டார். நேர வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்தில் செல்லும் போது அங்கே விஷ்ணு பகவான் யோக நித்ரையிலே இருக்கிறார். அவரும் ஏதோ ஒரு பெரிய திங்கிங்கில், அதாவது பெரிய ஒரு தியானத்திலே அப்படியே இருக்கிறார். ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணியாச்சு. விஷ்ணு பகவானும் கண்ணு திறக்கிறதில்லை. அப்புறம் இவர் என்ன நினைச்சிருக்கிறார் என்றால், விஷ்ணு பகவான் மகாதேவனோட மந்திரம் சிவமந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும், ஒருவேளை சிவனே தியானித்து கொண்டு இருக்கிறது ஆயிருக்கலாம் அப்படின்னு இவர் மனசுல நினைச்சார். அப்புறம் விஷ்ணு பகவானும் கண்ணு திறக்காமல் தியானத்தில் இருக்கிறதுனால நேரே இவர் கைலாசத்துக்கு சென்றார். அங்க போகும்போது மகாதேவன் ஒரு ஜபமாலை வச்சு கொண்டு, ருத்ராட்சத்தை வச்சு கொண்டு ஏதோ ஜபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இவருக்கு சந்தேகம் வந்துவிடுச்சு. 3 பேரும் ஜபம் பண்ணிட்டே இருக்காங்க. பிரம்மதேவன் ஒருவேளை விஷ்ணு மந்திரமோ சிவமந்திரமோ ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நினைச்சேன். விஷ்ணுதேவன் சிவமந்திரம் ஜபம் பண்றதா இருக்கலாம் அப்படி நினைச்சேன். இங்க வந்தா சிவனே ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இவர் யார், எந்த மந்திரம் ஜபம் பண்றார், இவருக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்து விட்டது நாரதருக்கு. நாரத மகர்ஷி அங்கேயே வெயிட் பண்றாங்க. அங்கேயே வெயிட் பண்ணியாச்சு. சில நாழிகை தாண்டி, சில மணி நேரங்கள் தாண்டி மகாதேவன் கண் திறந்தார், சிவன் கண் திறந்தார். அவர் கேட்டார், நாரதா எதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், பகவானை மன்னிக்க வேண்டும், நான் கொஞ்சம் அதிக நேரமாகவே இங்கே இருக்கேன். நான் பிரம்மலோகத்துக்கு சென்றேன், என்னுடைய பிதாவை பார்த்தேன். அப்போ அவர் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், தியானத்திலே இருந்தார். அப்போ நான் நினைச்சேன், ஒருவேளை அவர் விஷ்ணு மந்திரம் இல்லை சிவமந்திரம் தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் அப்படி நினைச்சிட்டு நான் அங்கே இருந்து வந்தேன். அப்படியே நேர வைகுண்டத்துக்கு சென்றேன். அங்கே செல்லும் பொழுது அங்கே பகவான் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், யோக நித்ரையிலே இருக்கிறார், ஜபம் நடக்கிறது. அப்போ நான் நினைச்சேன், ஓ மகாதேவ மந்திரமாயிருக்கலாம், சிவமந்திரமாயிருக்கலாம் என்று நினைத்தேன். இங்க வந்தால் தங்களும் மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அவங்க எல்லாம் உங்களோட பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க யாரோட பேர் ஜபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு மேல யாரு இருக்கு? அதுதான் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அது தெரியறதுக்காக தெரிஞ்சு போகலான்னு தான் இங்கே உட்கார்ந்தேன் அப்படி சொன்னார். அப்போ மகாதேவன் கேட்டார், நாரதா
உலகத்துக்கு வேண்டியது எல்லாம் தர்றதுக்கு நாங்க திரிமூர்த்திகள் இருக்கும் பொழுது எங்களுக்கும் மேலே யார் இருக்கணும்னு நீ ஏன் கேட்கணும்? அது தேவையில்லை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொன்னார், பகவானே, எங்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் நீங்க தர்றீங்க, ஓகே. ஆனா உங்களுக்கு யாரு தர்றது? அது நாங்களும் தெரிஞ்சிருக்கிறது நல்லதல்லையோ. தயவு செய்து எனக்கு தங்கள் எந்த தேவதை உபாசனை செய்கிறது என்று அருள் செய்ய வேண்டும் அப்படி சொன்னார். அப்பதான் பிரம்ம தேவன் யாரே உபாசனை பண்றாங்க, விஷ்ணு தேவன் யாரே உபாசனை பண்றாங்க, நான் அதாவது மகாதேவன் யாரே உபாசனை பண்றாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் சாட்சால் மகாதேவன் சிவன் நாரதற்கு உபதேசம் பண்ணி கொடுத்தார். அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தார். பகலாமுகி தேவியோட மகாமந்திரம் என்று சொல்லப்பட்டது ஓம் கிரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் தம்பய ஜிக்வாம் கீலயபத்திம் நாசக்ரீம் ஓம் ஸ்வாகா. அதுதான் நான் ஜபம் பண்ணப்பட்டது நவாட்சரி. ஓம் கிரீம் பகலாமுகி ஸ்வாகா என்ற நவாட்சரி தான் நான் ஜபம் பண்றேன் அப்படி சொன்னார். அப்போ பூமியில் உபாசனைகளில் சிறந்தது வித்யோபாசனை தான். அதில் 10 சொரூபங்களில் இந்த சொரூபங்கள் சாத்விகம், இந்த சொரூபங்கள் ராஜசம், இந்த ஒரே ஒரு சொரூபம் மட்டும் சத்வரஜ தமோகுணம் 3ம் ஒன்றாய் சேர்ந்தது என்று சொன்னார். அந்த அம்பாள் தான், அந்த பகலாமுகி தேவிதான் திரேதா யுகத்தில் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்ய வேண்டும் என்று விஷ்ணு பகவானுக்கு நிர்தேசம் கொடுக்கிறதுக்கு. அப்போ அங்க விஷ்ணு பகவான் மட்டுமல்ல, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திராதி தேவன்மார் எல்லாரும் இருந்தது. அப்பத்தான் பராசக்தியாகி இருக்கப்பட்ட மகாதேவி 8வது சொரூபமாக, அதுக்கு முன்னாடி 7 வாட்டி இப்படி பிரத்யட்சமாகி தரிசனம் கொடுத்திருக்காங்க. 8வது தரிசனம் என்று சொல்லப்பட்டது தான் பகலாமுகி தேவி. இப்ப பகலாமுகி தேவியோட அந்த தியான சாஸ்திர விதி பிரகாரம் உள்ள விக்கிரகம் தான் எனக்கு பின்னாடி நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த விக்கிரகம், அதாவது பகலாமுகி தேவியோட தியான சாஸ்திர விதி பிரகாரம் உள்ள விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து ஆராதிக்கப்பட்ட ஒரே ஒரு கஷேத்திரம் சூரியமங்கலம் மட்டும்தான். உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை இதுவரைக்கும். அம்மையோட அந்த சொரூபம் இங்க வச்சுதான் 41 நாள் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவரை விரதமாக இருத்தி பலமுறை அந்த தியானம் சொல்லி கொடுத்தது. இப்படி அவரை கொண்டு அது வரைய வச்சு இதல்லே கரெக்ட், இதல்லே கரெக்ட், இதல்லே கரெக்ட் அப்படி சொல்லி சொல்லி 18 வாட்டி அந்த பிக்சர் எழுதியதுக்கு அப்புறம்தான் சரியாக உள்ள சொரூபம் வந்தது. அந்த சொரூபப்படி ஒரு பிக்சர் இங்கே பகலாமுகி அம்மையோட போட்டோ உங்களுக்கு வாங்க கிடைக்கும், கஷேத்திரத்தில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையாகவே பகலாமுகி அம்மையோட தியான சாஸ்திர விதி பிரகாரம் உள்ள போட்டோ. அப்போ அந்த சொரூபம் தான் இங்கே பகலாமுகி தேவி கஷேத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை செய்யப்பட்டது. அப்ப பகலாமுகி தேவி என்று சொல்லப்பட்டது யாரு என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி இந்த அம்பாளோட உபாசனையிலான சத்ரு ஸ்தம்பனம் செய்ய முடியும். பகலாமுகி தேவி உபாசனை செய்யப்பட்ட ஒருவனுக்கு தெய்வங்களை கூட ஸ்தம்பனம் செய்ய முடியும். அப்படித்தான் தசமகா வித்தியிலே சொல்லி இருக்கிறது. நான் இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் தசமகா வித்யா கல்பம், பகலாமுகி ரகசியம், அதே மாதிரி பகலாமுகி கல்பம், பகலாமுகி ரகசியம், இந்த மாதிரி கிரந்தங்களில் எல்லாம் உங்களுக்கு படிக்க முடியும். பகலாமுகி தேவி சேவை கொண்டு கேசு வழக்கு விவகாரங்களிலே வின் பண்ண முடியும். அது அந்த மந்திரத்திலே அது இருக்கு பாருங்க. ஓம் கிரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாச்சம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீலய புத்திம் விநாசிய கிரீம் ஓம் ஸ்வாகா. அதுதான் அந்த மந்திரம். ஒரு மந்திரம் ஜெபம் செய்யும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, அந்த மந்திரத்தினுடைய தேவதை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சுதான் மந்திரம் ஜெபம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் மந்திர ஜெபம் என்று சொல்லப்பட்டது அர்த்தம் இல்லாத வெறும் ஓசையாகவே இருக்கும். அர்த்தம் தெரியாத ஜெபம் செய்யப்பட்ட மந்திரம் வெறும் அர்த்தமில்லாத ஓசைதான். அர்த்தமில்லாத எவ்வளவோ ஓசை இருக்கு இல்லையா?
அதே மாதிரியாக இருக்கும். அதனால அர்த்தம் தெரிஞ்சுதான் எந்த மந்திரமும் ஜெபம் செய்ய வேண்டும். இங்கே ஓம் கிரீம் பகலாமுகி, கிரீம் என்று சொல்லப்பட்ட அந்த பவர், அந்த எனர்ஜி, சக்தி, ஓம் கிரீம் பகலாமுகி. அடுத்தது அந்த கோரிக்கை தான், ஓம் கிரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம், எல்லா துஷ்டன்மார்களுடையும், சர்வதுஷ்டானாம் வாச்சம் முகம் பதம் தம்பையா அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாக்கு, ஃபேஸ் ஸ்தம்பிக்கணும்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அவனோட வாக்கும் ஸ்தம்பிச்சு போனோம், கண் திருஷ்டி, அதாவது அவனோட கண் பார்வை அது ஸ்தம்பிச்சு போகும், இல்லாமல் போகும். வாச்சம் முகம் பதம் தம்பயம், காலுகள் ஸ்தம்பிச்சு போகும். வாஜம் முகம் பதம் தம்பய, ஜிக்வாம் கீழே, ஜிக்வானா நாக்கு, அது அப்படியே ஒட்டி போகும். அப்படின்னு பேச, நாக்கு ஒட்டி போச்சுன்னா என்ன ஆகும்? பேச முடியாது. ஓம் கிரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானா, இது அவருடைய துஷ்டனாக இருக்கப்பட்டவன் யாரோ அவனுடைய, இல்லாம சஜ்ஜனத்தினுடைய அல்லே. ஓம் கிரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம், எல்லா துஷ்டன்மார்களுடையும் வாஜம் முகம் பதம் தம்பைய ஜிக்வாம் கீழையா புத்தி விநாசியா, அவனோட புத்தி கெட்டு போக வேண்டும். சுருக்கமா அவன் ஒரு சைக்கோ ஆக போக வேண்டும்னு அர்த்தம். ஹ்ரீம் ஓம் சுவாகா. அப்போ ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாச்சம் முகம் பதம் தம்பய ஜிக்வாம் கீழைய புத்தி விநாசிய ஹ்ரீம் ஓம் சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இங்க பாருங்க, இந்த மந்திரம் பிரணவத்திலே ஆரம்பித்து பிரணவத்திலே முடியுது. அதாவது ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் தம்பய ஜிக்வாம் கீழைய புத்தி விநாசிய ஹ்ரீம் ஓம், அப்புறம் சுவாகா. இந்த சுவாகா என்று சொல்லப்பட்டது கோமனா ஆகூதி செய்யப்பட்ட மந்திரங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் ஆக வேண்டும். அப்ப இங்க பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடியுது பகலாமுகி மகாமந்திரம். மந்திர சாஸ்திர பிரகாரம் பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடியப்பட்ட மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்படி இருக்கப்பட்ட மந்திரம் ஆட்டம் பாம்பு மாதிரி, அணு பாம்பு மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம். ரொம்ப ரேர் மந்திரங்கள் தான் அப்படி இருக்கு, நிறைய மந்திரங்களே கிடையாது. இங்கே மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் என்ன என்றால், இப்போ உங்களுக்கு ஒரு சத்ரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சத்ரு சம்ஹாரத்துக்கு டாப்பு மந்திரம் தான் பகலாமுகி மந்திரம். அதே மாதிரி கேசு வழக்கு விவகாரங்களிலே வின் பண்றதுக்கும் பகலாமுகி மந்திரம் தான் நம்பர் 1. அதுக்கு மேல ஒரு யாகமோ பூஜையோ ஹிந்து வேதசாஸ்திரத்திலே அல்ல, எந்த வேதசாஸ்திரத்திலையும் கிடையாது. இங்கே பாருங்க, 2 அட்வொகேட், ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் வாதிக்கு ஒரு ஆளுக்கு பிரதிக்குமாக வாதாடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானா, அதாவது என்னுடைய எதிர்கட்சி யாரோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் துஷ்டம் தானே, அப்படித்தானே இல்லையா? கேஸு நடத்தும் போது அப்படித்தானே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு யாரும் சத்ரு கிடையாது, எனக்கு கேஸும் இல்லையே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேஸ் நடக்குது, 2 பார்ட்டிகள், இவங்களுக்குள்ளே தானே வாதாடும், இந்த கேஸு வாதாடுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த பார்ட்டி துஷ்டன், நல்லவன் நல்லாதவன், அதுதான் துஷ்டன். அப்ப அவனுடைய வாச்சம் முகம் பதம் தம்பை, அவனுக்கும் அவனுக்காக வாதாடப்பட்ட அந்த அட்வொகேட்டுடையும் வாச்சம் முகம் பதம் தம்பைய ஜிக்வாம் கீழைய பத்தியம் நாசகிரீமோம் சுவாகா. சுருக்கமா அவனோட வாக்குகள் ஸ்தம்பிக்க வேண்டும், அவனோட பதம் சலனம் ஸ்தம்பிக்க வேண்டும், புத்தி கெட்டு போக வேண்டும், பார்வை கெட்டு போக வேண்டும். இப்படி எல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்? சத்ருவுக்கு டோட்டலா ஒரு ஸ்தம்பனம் போகும், ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம வின் பண்ணிடலாம். அதனால தான் கேசு வழக்கு விவகாரங்களில் நம்பர் 1 ഏറ്റവും டாப் எதுன்னு கேட்டா பரிகாரம் பகலாமுகி மகாமந்திர யாகம் தான். பகலாமுகி மகாமந்திர யாகத்தால் கேசு வழக்கு விவகாரங்களில் வின் பண்ண முடியும். இப்போ பகலாமுகி தேவியை உபாசனை செய்யப்பட்டது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உபாசனை தான். நீங்க ஒரு தேவனை உபாசனை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது முக்கியமா பவர்ஃபுல்லாக ஒரு தெய்வத்தை உபாசனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் கண்டிப்பா நீங்க வித்யோபாசனை தான் செய்ய வேண்டும். வித்யோபாசனை என்று சொன்னால் மாதங்கி, புவனேஸ்வரி, பகலாமுகி, திரிபுர சுந்தரி, தாரா, காளி, கமலா, சின்னமஸ்தா, தூமாவதி, பைரவி, இது 10ம் வித்யா தேவிகள் தான். இதில் ஏதாவது ஒரு தேவியை தான் உபாசனை செய்ய வேண்டும்.
இனி தசமகா வித்யாயிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான தேவி, அதுதான் எனக்கு வேண்டும் அப்படி நினைக்கிறதா இருந்தால், அதாவது சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களும் சேர்ந்த ஒரு சக்தியை எனக்கு உபாசனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதா இருந்தால், அது ஒரே ஒரு சக்தி தான் இருக்கு, பகலாமுகி தேவி. பிரம்ம விஷ்ணு சிவன்மாரில் உக்ரமூர்த்தியாக இருக்கப்பட்ட மகாதேவனே உபாசனை செய்யப்பட்டதுதான் பகலாமுகி தேவி. சாட்சால் பராசக்தி தான் பகலாமுகி தேவி. ஜெகத் மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வாபீட்ட சித்தியும் சர்வகாரிய சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.